உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதியான சூரிய பகவான் இந்த மாத ஆரம்பத்தில் உங்கள் 3ஆம் பாவமான கன்னி ராசியில் ஆட்சி மற்றும் உச்சபலம் பெற்ற புத பகவான் மற்றும் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே உங்கள் இளைய சகோதரர்களால் உங்களுக்கு ஆதரவு மற்றும் ஆதாயம் உண்டாகும். முன்பை விட தைரியமாகவும் தன்னம்பிக்கையுடனும் காணப்படுவீர்கள். மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். உங்கள் 4ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் 4ஆம் வீடான துளாராசியில் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் செலுத்துவீர்கள். வீடு, வண்டி வாகனம் விஷயங்களில் உங்களுக்கு ஏற்றங்கள் உண்டாகும். உங்கள் 8ஆம் பாவமான கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று வக்ர நிலையில் உங்களுக்கு அஷ்டமத்து சனி